வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 25. நெற்றையை சுருக்கியபடி யோசனையில் இருந்த தருணிடம், என்னடா கண்ணு, அம்மா சொல்றது புரியுதா? நாம இப்படி இருக்கிறோமேனு மனச போட்டு குழப்பிக்காத. நீ வளர்ந்த சூழ்நிலை அப்படி. இப்ப கூட உன்னை யாரும் ஒரு சொல்லு குறை சொல்றது இல்லையே. தருண் போல ஒரு புள்ள கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும்னு எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு சொல்றாங்களே. இந்த சின்ன வயசுல எங்க போனாலும் தன் தம்பி கிட்ட எத்த சண்டையும் போடாம பொறுமையாவும் கவனமாவும் அவனை பாத்துக்கிறானே. அதனாலதான் கருணும் அவன்கிட்ட அவ்வளவு பாசமா இருக்கான். ஆனா எங்க வீட்டுல வந்து பாருங்க, எப்ப பாரு ஒரே கொழாயடி சண்டைதான். ரெண்டும் வீட்டுல இருந்தா பெரிய ரணகுலம் தான். என் பிபி லெவல கொஞ்சமும் குறைய விடாம அதிகமாவே வச்சுட்டு இருப்பாங்கன்னு தங்க பிள்ளைங்களை பத்தி என்கிட்ட புலம்பி தள்ளுறாங்களே. அப்பாவுக்கு இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாம் எங்க தருண் குட்டினாலதான்னு பெருமையா சொல்வார் தெரியுமா என சிந்து சிரிக்கவும் தருண் முகத்திலும் மெல்லிய புன்னகை அரும்பியது. சரிவா, அவன் என்ன செய்யறான்னு பார்த்து இழுத்துட்டு வருவோம். ஹோம்ஒர்க் செய்ய நேரமாயிடுச்சே. அப்படின்னா வரானா பாரு, சேட்டைக்கு மட்டும் குறைவே இல்ல என்று அவன் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தாள். இல்லம்மா, இன்னும் 10 நிமிஷம் இருக்கே. நான் வர்றதுக்குள்ள உன் படிப்பை முடிச்சிடுனா அப்புறம் எனக்கு சொல்லி தரணும்ட்டு சொல்லிட்டு தான் தம்பி விளையாட போயிருக்காமா, வந்துருவான் என தன் தம்பியை விட்டு கொடுக்காமல் பேசியபடி நடந்தான் தருண். நீ அவனுக்கு இப்படி சப்போர்ட் பண்றதுனாலதான் எந்த குறும்பு பண்ணாலும் அவன் தைரியமா உன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான் என்று மகனை சீண்டினாள் அவள். குறும்பு தானம்மா, அடாவடி இல்லையே. ஐயோ, அன்னைக்கு மட்டும் நீங்க அந்த எதிர்வீட்டு பிரணவ பாத்திருந்தா தெரிஞ்சிருக்கோம் நம்ம கருண் எவ்வளவு குட் பாய்னு என்றவன் நகைக்க தன் தோளுக்கு இணையாக வளர்ந்து கொண்டிருந்தவனின் தோளில் கை போட்டு நகைத்தபடி உடன் சென்றாள் சிந்துஜா. இரவு 8 மணிக்கு சித்தார்த் வீடு திரும்ப சிந்து கிச்சனில் இரவு உணவை தயாரிக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தாள். தருணும் கருணும் மும்மரமாக நியூஸ் பேப்பரை வைத்துக் கொண்டு ஏதோ விளையாட்டு பகுதியை விவாதித்துக் கொண்டிருந்தனர். சிந்து உள்ளே நுழையவும் திரும்பி பார்த்த கருண், ஐ அப்பா என்று அழைத்தபடி ஓடி சென்று அவன் மீது தாவி ஏறிக்கொண்டான். அவன் கன்னத்தில் முத்தமிட்டவன், அப்புறம் குட்டிச்சலம், இன்னைக்கு என்னென்ன குறும்புகள்லாம் செஞ்சீங்க? அம்மா கிட்ட மாட்டினீங்க என்று கேலியாக வினவினான். ஒண்ணுமே இல்லப்பா, குட் பாயா இருந்தேனாக்கோ. அண்ணா வேணா கேட்டு பாருங்களேன் என்று வேகமாக அவனை கை காண்பித்தான். ஓ அண்ணன் தானே, ரொம்பவே உன்னை பத்தி புகார் செய்வானே. தம்பி சொல் பேச்சு எதுவுமே கேக்குறது இல்லன்னா அவன் சொல்லுவான் என தீவிரமாக பேசியபடி அவர்களின் பேச்சை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த தருணிடம் சென்றான் சித்து. இல்ல, என் அண்ணா ஒன்னும் அப்படிலாம் என்னை பத்தி புகார் சொல்ல மாட்டாங்க. நீங்க சும்மா என்ன டீஸ் பண்றீங்கப்பா என்றவன் மூக்கை சுளிக்க சிரித்தபடி அவன் குட்டி மூக்கை பிடித்து ஆட்டியவன் தருண் தோளில் கை போட்டு அவனை தன் அருகில் இழுத்து கொண்டான். பாரு, உன் வயசுல இருக்கும் போதெல்லாம் உன் அண்ணன் என்ன கண்டா எப்படி ஓடி வந்து கட்டிக்குவான் தெரியுமா? இப்பெல்லாம் சார் பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. தூரத்துல இருந்தே ஒரு சின்ன சிரிப்பு, அவ்வளவுதான் என்று போலியாக குறைபட்டு கொண்டான் சித்து. அப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா என்று சலுகை குரலில் புன்னகைத்தபடி அவன் தோளில் பாசமாக சாய்ந்து கொண்டான் தருண். அவன் உச்சையில் முத்தமிட்டவன் கருணை கீழே இறக்கிவிட்டு, அம்மா என்ன செய்யறான் பாரு, அப்பா வந்துட்டேன்னு சொல்லு, ஓடு 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 என அவனை உள்ளே அனுப்பியவன் தருணிடம் பேசிக்கொண்டே உடைமாற்ற சென்றான். இரவு உறக்கம் வராமல் யோசனையில் இருந்தான் தருண். தன் சிறுவயது அனுபவங்கள் மனதினில் நிழலாட சிந்து குறிப்பிட்டது போல் அப்பொழுதைய நிலைமை லேசாக புரிந்தது அவனுக்கு. அம்மா சொன்னது போல் அப்பா இல்லாமல் அன்று நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். யாருமே எங்களை அவர்களோடு சேர்த்து கொள்ளாமல் ஒதுங்கி ஒதுங்கி தனியாகத்தானே இருந்தோம். என்னவென்று முழுதாக புரிந்திராத ஒரு வெறுமை மனதை ஆட்கொள்ள புரண்டு புரண்டு படுத்தவன் எழுந்தவன்தான். திரும்பி கருணை பார்க்க அவன் மெலிதாக வாயை பிளந்தபடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். பகலெல்லாம் ஆடிய ஆட்டத்திற்கு அடித்து போட்டது போல் அசையாமல் படுத்திருந்தான். அவனை பார்த்திருந்தவனின் மனதில் அன்பு பெருக வாஞ்சையுடன் அவன் கன்னத்தை தடவியவன், என்னை போல் எந்த கஷ்டமும் என் தம்பிக்கு வரக்கூடாது. இவன் எப்பொழுதும் இப்படியே எல்லோருக்கும் செல்லமாக இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டினான். மெதுவாக கட்டிலை விட்டிறங்கி கருணுக்கு குறுக்கே தலையணையை வைத்துவிட்டு தண்ணீர் குடிக்க வெளியே வந்தாள். சித்து ஹாலில் அமர்ந்து லேப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். என்னப்பா, தூங்கலையா என்றவனின் குரல் கேட்டு நிமிர்ந்தவன் முறுவளித்து, இல்லடா செல்லம், அப்பா கொஞ்சம் வேலை இருக்கு. 4-5 பில்டிங்க்கு ஸ்கெட்ச் போடணும். பகல்ல இன்னொரு மீட்டிங் இருந்ததுனால இந்த வேலை செய்ய முடியாம அப்படியே நின்று போயிடுச்சு. நாளைக்குள்ள இதை முடிச்சாகணும். ஆமா, நீ என்ன இந்நேரத்துக்கு தூங்காம முழிச்சிட்டு இருக்க?
என்று புருவம் சுருக்கினான். இல்லப்பா, தூக்கம் வரல. ஓ, நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே? ஆமா. சரி, நீ வந்து உட்காரு, தூக்கம் வர வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம் என்று அவனை அருகில் அமர்த்து கொண்டான். உறங்குவதற்கு முன்பு தருண் மனதில் உண்டாகி இருந்த குழப்பத்தையும் மாலையில் தாங்கள் பேசியதையும் சித்துவிடம் ஏற்கனவே கோடிட்டு காட்டியிருந்தாள் சிந்து. அவனிடம் பேசியபடி மவுசை வைத்து வரைந்து கொண்டிருந்தவன், ஃபியூச்சர் இன்ஜினியர் சார், ஹாப்பி, அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பா மாதிரிதான் படிப்பேன்னு சொன்னீங்களே, இன்னமும் அதே ஐடியால தான் இருக்கீங்களா என தருணிடம் கேட்டான். ஆமாப்பா, எனக்கு டிராயிங்ஸ் எல்லாம் நல்லா வருதுன்னு நீங்க தானே சொன்னீங்க, அதனால நான் உங்கள மாதிரிதாப்பா படிப்பேன் என அவனை கட்டி கொண்டான் தருண். சிரித்தபடி அவன் தலையில் முட்டியவன், சிவில் வேண்டாம், நீ ஆர்கிடெக்சர் படி. என்ன போல வெயில் அலைய வேண்டிய வேலை இருக்காது. ஏதோ அப்பாவுக்கு இப்ப அந்த கோர்ஸ் முடிச்சதுனால பரவாயில்ல, இல்லனா கால் கடுக்க அங்க அங்கன்னு ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கணும். நீ அந்த மாதிரி எல்லாம் சிரமப்பட வேணாம். ஆர்கிடெக்ட்னா ஏசி ரூம்ல உட்கார்ந்த இடத்துல வேலை முடிக்கலாம்ல என்றான். தன் தந்தையின் அன்பில் நெகிழ்ந்தவன், அப்பா, நான் பேசுறதுனால உங்களுக்கு வேலை எது கெட்டு போகலையே என்று கவலையோடு வினவினான். அதெல்லாம் இல்லட தங்கம், வாய்தானே பேசுது, கையும் கொண்டதான் வேலையை சரியா செய்து, நீ பேசுமா என்றவன் அவனுடைய அமைதியை உணர்ந்து திரும்பி பார்த்தான். என்கிட்ட எதுவும் கேட்கணுமா தருண்? அப்பா கிட்ட என்ன தயக்கம் உனக்கு? என்ன பேசணுமோ வெளிப்படையா சொல்லு என்று அவனுடைய விரல்களை தன் விரல்களோடு கோர்த்து அழுத்தி கொண்டான் சித்தார்த். சட்டென்று தருண் உடைந்து போய் அவன் மீது சாய்ந்து அழ ஆரம்பித்தான். தருண், என்னடா கண்ணா என்று பதற்றத்தோடு அவன் தலையை தடவினான் சித்து. நீங்க ஏப்பா அம்மாவையும் என்னையும் தனியா விட்டுட்டு போனீங்க? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குப்பா. ஒரு தடவை எதுக்காகவோ பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எல்லாம் அம்மாவை சுத்தி நின்னுகிட்டு எப்படி எல்லாமோ திட்டினாங்கப்பா. அவங்க எவ்வளவு பயந்து போய் நின்னுட்டு இருந்தாங்கன்னு தெரியுமாப்பா? எனக்கு அதெல்லாம் திடீர்னு ஞாபகம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. முதல்ல இருந்தே நீங்க எங்களோட இருந்திருந்தா அந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா என்று விசித்து அழுதபடி சித்துவை கட்டிக்கொண்டான் அவன். தருணை என்ன சொல்லி எப்படி சமாதானப்படுத்துவது என்று சில நொடிகள் புரியாமல் தன்னோடு சேர்த்து ஆதரவாக அணைத்துக் கொண்டான் அவனின் வளர்ப்பு தந்தை. ஐம் சாரிடா கண்ணா, அப்பா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட. உங்களை நல்லா வசதியா வாழ வைக்கணும்னு நினைச்சனா உங்களோட உணர்வுகளை சரிவர புரிஞ்சுக்காம போயிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்றத உங்களை பிரிஞ்ச காலத்துல தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அத்தனை வருஷம் உங்களை தனியா கஷ்டப்பட விட்டுட்டேனேன்னு நான் வருந்தாத நாளே இல்ல. ஐம் சாரிடா குட்டி, ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட கோவிச்சுக்க மட்டும் செய்யாதரா, என்னால அதை தாங்க முடியாது என்று தானே தவறு இழைத்தது போல் சித்து ரொம்பவே வருந்தினான். இல்லப்பா, நிச்சயமா இல்ல, என்னால உங்ககிட்ட கோச்சுக்கலாம் முடியாதுப்பா. எனக்கு நீங்க வேணுப்பா, எப்பவும் நீங்க என் கூடயே இருக்கணும். ஐ லவ் யூப்பா என்று அவனை இறுக்கிக் கொண்டான் தருண். மீட்டுடா செல்லும் என்று அவன் தலையோடு தலை சாய்த்து ஆறுதலாக முதுகை தடவி கொடுத்தான். தன் அப்பா தங்களை விட்டு பிரிந்ததால்தான் தாங்கள் அத்தனை துயரங்களை அனுபவித்தோம் என்றெண்ணிக் கொண்டிருந்த சிறுவனுக்கு தெரியவில்லை, தங்களை அந்த துயர வாழ்வில் இருந்து மீட்டெடுத்ததே இந்த அப்பாதான் என்று. அறையிலிருந்து கரண் உளரும் ஒலி கேட்கவும் சித்துவிடமிருந்து வேகமாக விலகிய தருண், அப்பா, தம்பி தூக்க களைஞ்சு உளறான் போலருக்கு, நான் போய் பாக்குறேன். உங்களை வேற வேலையை முடிக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க சீக்கிரம் முடிச்சு நேரமா படுங்கப்பா, குட் நைட் என கடகடவென்று பேசியபடி ஓட முயன்றவனின் கரம் பற்றி தடுத்தான் சித்தார்த். அப்பா மேல உனக்கு எந்த கோபமும் வருத்தமும் இல்லையடா என்று கவலையோடு விசாரித்தான். அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்த தருண், கண்டிப்பா இல்லப்பா, என் மனசுல எந்த கோபமும் இல்ல. ஒன்னா சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்களை மிஸ் பண்ணிட்டோமேன்ற வருத்தம் மட்டும்தான் இருந்தது. அதுவும் உங்களோட பேசினதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சுப்பா. அந்த பிரிவுக்கும் சேர்த்து என்னையும் அம்மாவையும் நீங்க எந்த அளவுக்கு அன்பா கவனிச்சுக்கிறீங்க, அது போட்டு எனக்கு போதும்பா. அது எனக்கு நல்லாவே தெரியும்ல. சோ என்ன நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க, என்னைக்கும் நீங்க என்னோட பெஸ்ட் அப்பாதான்ப்பா என்று சித்துவின் கன்னத்தில் முத்தமிட்டான் தருண். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.